ஸோ லெட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டாக் வெப்சைட்ஸில் நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் கூட உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, என்னென்ன மேட்டர்லாம் உள்ள இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரேன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ என் ஃபோட்டோலாம் யாராவது வாங்குவாங்களா ப்ரோ, நான் எடுக்கிற ஃபோட்டோலாம் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து இருக்கும். அதே ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான கோயில்கள் கிடையாது. அண்ட் அங்கே இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஆர்கிடெக்சரோ இல்லை இங்கே இருக்கிற ஹெரிட்டேஜோ வந்து அந்த அளவுக்கு அங்கே இருக்காது. ஸோ இப்போ ஃபாரினில் ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கோயிலை பற்றி ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் கோயிலை பற்றின ஒரு இமேஜ் தேவைப்படும். நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரியான லைசன்ஸ்டு ஃபோட்டோகிராஃபி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து அவங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டவுன்லோடுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஃபோட்டோஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ப்ரோ இதை யூஸ் பண்ணி என்னால் எவ்வளோ ப்ரோ மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் வந்து 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்லாம் வந்து சம்பாதிக்க முடியாது. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பெர் மந்த்துக்கு ஒரு 3 ஃபோட்டோ 4 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எவ்வளோ டவுன்லோட் ஆகுதோ அதுக்கான அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஃபோட்டோஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற ரெவன்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலான ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போ வந்து உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை உங்களோட ஃபோட்டோவோட தேவை இருக்கோ அப்போ தான் வந்து உங்களுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து இதெல்லாம் பண்ணுறப்ப நான் முன்னாடியே எப்பயுமே நம்மளோட வீடியோவில் சொல்கிறது என்னன்னா, இதெல்லாம் பண்ணுறப்ப இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில்லு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக எடுக்கிறது, என்னென்ன மாதிரியான இதெல்லாம் அதில் இருக்குது, லைக் அப்பச்சர்னா என்ன, ஃபோக்கல் லென்த்னா என்ன, எப்படி ஒரு ஃப்ரேமை செட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டராக இருக்காது. ஸோ இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேனோ அதான் வந்து நான் உங்களுக்கு அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் காட்டுறேன். அதுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிட் டைமில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லென்ஸ் வந்து அப்பெக்சல் இந்தியாவிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இதை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன ஃபோட்டோகிராஃபி வந்து தெரியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் மேக்ரோஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த லென்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எந்த கொலாபரேஷனோ இல்லை வந்து எது ப்ரைட் ப்ரொமோஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணால் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த லென்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் உங்ககிட்ட எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ரோ மோடில் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம ப்ரோ மோடில் எடுக்கிறப்ப லைக் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். லைக் வந்து எப்படி ஐஎஸ்ஓ செட் பண்ணுறது, ஒயிட் பேலன்ஸு அண்ட் நிறையா ஃபார்மெட் லைக் ஜேபெக், ரா அந்த மாதிரி நிறையா ஃபார்மெட் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற இமேஜை வந்து லைட்டாக எடிட்டிங் பண்ணுறது மூலிமா ஒரு வேறு லெவல் அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரூம், ஸ்னாப்சாட் அந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பர்சனலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா லைட் ரூம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எடிட்டிங்கே பண்ண தெரியல அப்படின்னாலும் லைட் ரூம் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களோட இமேஜில் அந்த ப்ரீசெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து அந்த ப்ரீசெட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஃபோன் அண்ட் இந்த லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோன் அண்ட் இந்த மேக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் லைட் ரூமில் ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோஸ் தான் வந்து இது பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக வந்து யாராவது தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எங்கே ப்ரோ போய் அப்லோட் பண்ணுறது, முன்னாடி இருந்து பிளாட்ஃபார்ம் சொல்கிறீங்க, எங்கே போய் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 வெப்சைட் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ப்ராமினென்ட்டான அண்ட் லெஜிட்டான பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்ட் இமேஜஸ்லாம் இது வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப் ஸ்டாக்கு. இது வந்து அடாபோட ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைசன்ஸ்டு ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், வெக்டார்ஸ் அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்மில் தான் வந்து நம்மளோட ஒர்க்கை சப்மிட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வெல் நோன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நம்மளோட மணி வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான வேலையாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பேபால் இருந்தது அப்படின்னா நீங்கள் பேபால் யூஸ் பண்ணி வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷட்டர்ஸ்டாக்கில் எப்படி வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் வந்துட்டு ஷட்டர்ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட
அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் உங்களோட ஜிமெயிலை வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எப்படி நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சூஸ் பண்ணி அப்லோட் மீடியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை வந்து உங்களோட பிசிலையோ இல்லை உங்களோட மொபைல்லையோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டைப் என்ன யூசேஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிவிட்டு கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான கேட்டகரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லொக்கேஷன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை அவங்களே அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட கான்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் இமேஜில் வந்து ஏதாவது எரரோ இல்லை ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படியே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ உங்களோட இமேஜை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. லைக் ஏதாவது வந்து எரர் வர மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, உங்களோட குவாலிட்டி கம்மியாக இருக்கா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு 5 டேஸில் வந்து அவங்க திருப்பி உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை யாராவது டவுன்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து யாராவது டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ யாராவது டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோகேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வர்ற அமௌண்ட்டை நீங்கள் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும். அண்ட் ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரால் $35. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து $35 வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் மொத்தமாக விட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் $35 தாண்டி வந்துருச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடாப் ஸ்டாக்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் வந்துட்டு அடாப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஸோ இதில் உங்களோட ஜிமெயிலை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை உங்களோட பிசிலையோ இல்லை உங்களோட ஃபோன்லையோ காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ எப்படி ஷட்டர்ஸ்டாக்கில் இருந்துச்சோ அதே மாதிரி இதே இடத்துல வந்து நம்மளோட ஃபோட்டோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எல்லாமே டிடெக்ட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ அனலைஸ் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஃபைல் டைப் வந்து ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ எதை வந்து அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைசபிள் பீப்புள் ஆர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து கீவேர்ட்ஸும் வந்து இவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து வந்துடும். ஸோ இந்த கீவேர்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீவேர்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் ஒன் ஃபைல் அப்படின்னு சொல்லி கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து நம்மளோட ஃபோட்டோ எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இதே இதில் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ வந்து அடாப் ஸ்டாக்கில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ யாராவது டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். அன்டில் தான் நான் ஆண்டர்சன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூடியூப்.